ஏன்டா ரெக்கார்ட் பண்ண கேட்டேன். ஓகே கைஸ். ம். ஓகே, இப்போ இந்த இடத்துல பார்ப்போம். வந்து பார்த்தா இந்த இடத்துல ஆங்கர் டேக் அப்படின்னு ஒரு டேக் இருக்கு. தேவையில்லாதெல்லாம் தள்ள முடியல. சரி, ஓகே. உங்களுக்கு தெரியுதுல, தெரிஞ்சா ஓகே. ஆங்கர் டேக் அப்படின்னு ஒரு டேக் இருக்கு. இதுக்கு சிம்பிளா வந்து இதான் இதான் இதோட சின்டாக்ஸ். ஓகேவா? இன்னும் இல்லை. ஆங்கர் டேக் அப்படின்னா நம்ம வெப்சைட்ல என்ன இருப்போம். ஓகேவா? ஏதோ ஒரு வெப்சைட், ஃபிளிப்கார்ட், அமேசான் போறோம். அந்த வெப்சைட்ல வந்து ஒரு இது லிங்க் ஏதோ ஒன்று இருக்கும். அந்த லிங்க் கிளிக் பண்ணோன்னே வேற ஒரு வெப்சைட்டுக்கு நம்மளை கூட்டிட்டு போகும். ஓகேவா? அந்த ஃபங்க்ஷன் வந்து நம்ம வெப்சைட்ல கொண்டு வர்றது தான் வந்து இந்த ஆங்கர் டேக்கோட வேலை. விச் மீன்ஸ் ஏ டேக். ஓகேவா? இது வந்து நான் வாய்டு டேக். ஏன்னா பாத்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், இந்த இடத்துல வந்து ஓப்பனிங் ஒன்று இருக்கு, க்ளோசிங் ஒன்று இருக்கு. அண்ட் பட் இங்க பார்த்தா ஏதோ ஒன்று இருக்கும். ஹெச், ரெஃப் ஈக்குவல் டு என்னமோ கொடுத்துருக்காங்களே, அதுவும் டேக் உள்ள கொடுத்துருக்காங்க அப்படின்னா அது ஒன்றும் இல்லை. மற்ற டேக்லாம் இந்த டேக்லாம் இல்லை, ஆனா இங்க இருக்கு. இது என்னன்னா ஆட்ரிபியூட். இதுதான். ஓகேவா? ஆட்ரிபியூட்னா என்னன்ட்டு கேட்டு ரொம்ப கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. ஒரு செட் ஆஃப் ஸ்பெஷல் கமாண்ட். ஓகேவா? அந்த மாதிரி சிம்பிளா சொல்றேன். ஒரு ஆட்ரிபியூட். இந்த லிங்க் டேக வந்து ஒரு லிங்க் வேற ஒரு இதுக்கு வந்து பண்ணு அப்படி சொல்லிட்டோம். அதாவது ஆங்கர் டேக். ஓகேவா? சிம்பிளா இன்னொன்னு சொல்லணும், லிங்க் டேக் சொல்லிட்டோம். எங்க போயிட்டு பண்ணணும் அப்படின்றது தான். இப்போ இது வந்து நான் என்ன பண்ண விஎஸ் கோட்ல வந்து உங்களுக்கு நான் டைவா காட்டுறேன். ஒரு டிவ்ல தான் போடணும், இல்லை எதுல வேணா போட்டுக்கலாம். ஓகேவா? ஒன்றும் இல்லை, நான் சும்மா இப்போ உங்களுக்கு காமிக்கிறதா டிவ்ல போடுறேன். ஏ அப்படின்னு போட்டாலே வெறும் அந்த ஆங்கர் டேக். ஓகேவா? ஃபர்ஸ்ட் ஏன்னு கட்டுறதுல அதான் ஆங்கர் டேக். கிளிக் பண்ணீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா அதே வந்து உங்களுக்கு ரெஃபரன்ஸ் இந்த மாதிரி வந்துடும். ஓகேவா? இப்போ வந்து ஹெச்ரெஃப் அப்படின்னா ஒன்றும் இல்லை, ஹியர் ரெஃபரிங் அப்படின்றது தான் அதுக்கு ஒரு அர்த்தம். ஓகேவா? அதாவது இந்த இடத்துல என்ன ரெஃபர் பண்றோம் அப்படின்றது. இப்போ நான் இந்த இடத்துல என்ன பண்றேன்னா https கூகுள் ஜிஓஓ ஜிஓஓ ஜிஎல் google.com அப்படின்னு போடுறோம். போட்டுட்டு இந்த இடத்துல வந்து இந்த இடத்துல இப்போ ஓகேவா, இப்போ வந்து ஹியர் ரெஃப் அப்படின்னா ஹியர் ரெஃபரிங் அப்படின்னு ஒரு லிங்கை கொடுத்தாச்சு. கொடுத்துட்டு இப்போ இந்த டேக் உள்ள உங்களுக்கு தெரியும் நான் ரெஃபர் எங்க வச்சிருக்கேன். ஓகேவா? டேக் உள்ள நம்ம என்ன போடுறோமோ அது வந்து வெளில நமக்கு காட்டும். ஓகேவா? என்ன பண்றோம்? கிளிக் தீஸ் லிங்க்ஸ் வித் கூகுள் அப்படின்னு போட்டுட்டு இப்போ அவுட்புட் பார்க்கலாம். இதுக்கு நமக்கு எப்படி வந்துருச்சு. இதுல பார்த்தா ரீலோட் ஆகுது தெரியும் உங்களுக்கு. இந்த இடத்துல ரீலோட் ஆகிட்டு இருக்கு, எதுவுமே பண்ணல. அதுவே லோட் பண்ணிட்டு இருக்கு. ஓகேவா? இப்போ இந்த இடத்துல பாத்தீங்கன்னா இந்த இடத்துல கிராசர் மாதிரி இருக்கும். ஓகேவா? நார்மலா இருக்கும். இந்த இடத்துல வந்து ப்ளூ கலர்ல இருக்கும். இந்த இடத்துல நான் கை வச்சோன்னே என்னாவும் எனக்கு வந்து பாயிண்டர் மாதிரி ஆயிரும். அண்ட் இன்னும் கொஞ்சம் கீழே அப்படியே என்னோட கர்சருக்கு கீழே பாத்தீங்கன்னா நிச்சயம் இந்த இடத்துல. ஓகேவா? இந்த இடத்துல பாத்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் அந்த லிங்க் என்ன லிங்க்னு காட்டும். எவன்டா இந்த நேரத்துல 1 செகண்ட் வெயிட் பண்ணுங்க. கைஸ், சாரி ஃபார் த இன்டரப்ஷன். அவனோ தபால் டபின்னு பட்டாசு வெடிச்சுன்னு ராத்திரி. ஓகே கைஸ். இப்போ இந்த இடத்துல பார்த்தா இந்த இடத்துல பாயிண்டர் இருக்கும், எனக்கு வந்து லிங்க் காட்டும். ஓகேவா? ஸோ இப்போ நான் லிங்க் கிளிக் பண்றேன் அப்படின்னா எனக்கு வந்து கூகுள் வந்து ஓப்பன் ஆயிடுச்சு. ஓகேவா? சிம்பிளா இதுதான் வந்து ஆங்கர் டேக். அதாவது ஒரு எக்ஸ்டர்னல் லிங்கை உங்க வெப்சைட்ல எப்படி போடணுன்றதுக்கு இதான் வந்து இது புரிஞ்சது. ஆங்கர் டேக்னா என்ன, அதுல வந்து அந்த ஹெச்ரெஃப்னா என்ன, ஹியர் ரெஃபரிங், அந்த ஆட்ரிபியூட் அது பேரு, இதெல்லாம் புரிஞ்சது. அந்த மெத்தட் பேர் ஆட்ரிபியூட், அதெல்லாம் புரிஞ்சுதா? புரிஞ்சதுன்னு ஒரு தம்ஸ் அப் கொடுங்க. ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா யாராவது ஒருத்தர் ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க.
ஓகே, தர்ஷினி, ரோஷினி. எனக்கு வந்து மெயினா வந்து ரியாத் ரியாத்தை தவிர மிச்சம் எல்லாருமே வந்து எனக்கு ரெஸ்பாண்ட் பண்ணும். ஏன்னா அவங்க ஏற்கனவே வந்து பார்த்துட்டாங்க. அதனால அவங்க ரெஸ்பான்ஸ் பண்ணாலும் பண்ணலாலும் எனக்கு ஒரு பிரச்சனை இல்லை. ஏன்னா அவங்க ஏற்கனவே பார்த்துட்டாங்க. ஸோ அவங்களுக்கு தெரியும் அப்படின்னு எனக்கு ஒரு நம்பிக்கை. மிச்சம் 3 பேரும் நீங்க வந்து ஃப்ரெஷ் பீஸ். ஸோ எனக்கு கொஞ்சம் கோஆப்ரேட் பண்ணீங்கன்னா நல்லா இருக்கும். ஓகே. இப்போ வந்து என்னன்னா இதுல வந்து ஒரு சின்ன ஒரு அன்கம்ஃபர்டபுள் இருக்கு. ஒன்றும் இல்லை. இப்போ இந்த லிங்கை கிளிக் பண்றேன், எனக்கு சேம் டேப்ல ஓப்பன் ஆயிடுச்சு. ஓகேவா? எனக்கு சேம் டேப்லேயே ஓப்பன் ஆயிடுச்சு. எனக்கு அது மாதிரி ஆகக்கூடாது. எனக்கு வந்து வேற இதுக்குன்னே ஒரு டெடிகேட்டடா ஒரு டேப் ஓப்பன் ஆகணும் அப்படின்னா அதுக்கும் வந்து இதுல வந்து ஒரு ஆட்ரிபியூட் இருக்கு. ஓகேவா? ஒன்றும் இல்லை. ஆட்ரிபியூட்னா நீங்க வந்து இந்த டேக் இந்த இடத்துல முடியுது, சரியா? இந்த இடத்துல முடியுது. இந்த டேக் உள்ள போடுற எல்லாமே வந்து ஆட்ரிபியூட் தான். தனித்தனியா போடணும். கமாலா இதுக்கு எதுவும் தேவையில்ல. நான் என்ன பண்றேன், டார்கெட் அப்படின்னு போடுறேன். டார்கெட்னு போடும்போதே இந்த இடத்துல பார்த்தா எனக்கு இந்த விஎஸ் கோட்ல வந்து ஒரு இது வந்துடும், ஒரு சஜஷன் வந்துடும். ஓகேவா? இப்போ இதெல்லாம் பார்த்தா டார்கெட்ன்றதுல இந்த இடத்துல எனக்கு நிறைய கொடுத்துருப்பாங்க. செல்ஃப் லோட் த யூஆர்எல் இன்டு த சேம் ப்ரௌசிங் சென்டர். ஓகேவா? இந்த டார்கெட் செல்ஃப் அப்படின்றதா, இந்த அண்டர் ஸ்கோர் செல்ஃப்ன்றது தான் வந்து டிஃபால்ட். ஓகேவா? டிஃபால்ட்டா வந்து அண்டர் ஸ்கோர் செல்ஃப்ன்றது தான் இருக்கும். ஓகேவா? இங்க இதுலயே கொடுத்துருக்காங்க, திஸ் இஸ் த டிஃபால்ட் பிஹேவியர் அப்படின்ட்டு. ஓகேவா? இப்ப நமக்கு என்ன டார்கெட், அதாவது இந்த டார்கெட் ஆட்ரிபியூட் வச்சு நமக்கு என்ன டார்கெட்னா வேற எக்ஸ்டர்னலா ஒரு டேப்ல வந்து இது ஓப்பன் ஆகும் அப்படின்றது. அதுக்கு எது கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தா பிளாங்க் அண்டர் ஸ்கோர் பிளாங்க் லோட் த யூஆர்எல் இன்டு நியூ ப்ரௌசிங் பேட்டர்ன். திஸ் இஸ் யூஸ்வலி a tab but user can configure browser to use new blah 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 கொடுத்துருக்காங்க. ஓகேவா? அண்ட் லோட் த யூஆர்எல் இன்டு பேரண்ட் கரண்ட் if there no parent bscms. ஓகே, இதெல்லாம் நமக்கு தேவையில்லை இந்த இடத்துல. ஓகே. இப்போ வந்து இந்த இடத்துல டார்கெட் பிளாங்க் இது கொடுத்துருக்காங்களா, இவன் என்ன பண்ணிப்போம், கால் பண்ணிப்போம். டார்கெட் அப்படின்றத கிளிக் பண்றோம். இப்போ டார்கெட் வந்துருச்சு. இதுலயே பார்த்தா பிளாங்க் பேரண்ட் செல்ஃப் டாப் அப்படின்றது. செல்ஃப் தான் வந்து டிஃபால்ட். ஓகேவா? செல்ஃப் வந்து டிஃபால்ட் பிஹேவியர். நம்ம பிளாங்க் கொடுப்போம். இப்போ வந்து இது வந்து ஆட்ரிபியூட், இது வந்து ஆட்ரிபியூட்டோட வேல்யூ. ஓகே. இப்போ கொடுத்தாச்சு. கொடுத்துட்டு நீங்க இடத்துல பார்ப்போம். இப்போ வந்து ஒரு ரீஃப்ரெஷ் பண்ணிப்போம். ரீஃப்ரெஷ் பண்ணியாச்சு. இப்போ வந்து கிளிக் பண்ணுவோம், ரிசல்ட் வருதுன்னு பார்ப்போம். யா கைஸ், சக்சஸ். பாத்தீங்கன்னா டாக்ஸ் வந்து ஓரமா இருக்கும். டாக்ஸ் என்ற ஃபைல் வந்து ஓரமா இருக்கும். கூகுள் வந்து நமக்கு தனியா ஒரு நியூ டேப்ல வந்து ஓப்பன் ஆயிடுச்சு. ஸோ சக்சஸ். ஓகே கைஸ், புரியுதா? சொன்னது புரியுதா? ஓகே, ஸ்வேதாக்கு புரிஞ்சிச்சு. ஓகே. இப்போ வந்து நம்ம ஆங்கர் டேக், ஐ மீன் லிங்க் டேக்ல வந்து என்ன பார்த்துருக்கோம், ஹெச்எஃப் பத்தி பார்த்துருக்கோம். ஐ மீன் ஆட்ரிபியூட். ஓகே. ஏடிடிஆர் தான் ஆட்ரிபியூட் ஷார்ட் ஃபார்ம். ஆட்ரிபியூட்ல வந்து ஹெச்எஃப் பத்தி பார்த்துருக்கோம். டார்கெட் இதை பத்தி பார்த்துருக்கோம். ஓகே. நெக்ஸ்ட் ஒரு இன்னொரு டேக் அப்படின்னா வேற ஏதாவது ஒரு டேக். ஓகே, கீக்ஸ் ஃபார் கீக்ஸ் போகும். இதெல்லாம் வந்து இப்பெல்லாம் ஒரு டேக் இருக்குது. பட் மோஸ்ட் யூஸ் பண்ண மாட்டோம். ஒரு சில இடத்துல யூஸ் பண்ணுவோம். அந்த டைம்ல வந்து நம்ம கூகுள் பண்ணிக்கலாம். ஒரு டெவலப்பரா வந்துட்டு கூகுள் பண்றது, கூகுள்ல போயிட்டு ஆன்சர் தேடுறது தப்பே இல்லை. ஏன்னா எல்லாரும் எல்லாத்தையும் ஞாபகம் வச்சுக்கிறது. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் பாடி டேக். உங்களுக்கே தெரியும் பாடி டேக் என்னன்னு நான் சொல்லிட்டேன். பாடி அப்புறம் உள்ள கண்டென்ட் இருக்கும். அண்ட் போல்டு டேக், இது வந்து நான் ஒன்றும் பெருசா இதுக்கு சொல்றது இல்லை. போல்டு டேக், இந்த பி தான் வந்து போல்டு டேக். போல்டு டேக்னா எதுக்கு ஒன்றுத்துக்கும் இல்லை. விஎஸ் கோட்ல போயிட்டு இப்போ எனக்கு வந்து பார்த்தா ஒரு லைன், இந்த ஒரு லைனை மட்டும் நான் வந்து போல்ட் ஆக்கணும்னு வச்சுப்போம். சம்திங் ஏதோ என்ன பண்ணிப்போம், இந்த பீன்ற டேக் உள்ள போட்டுட்டேன் அப்படின்னா, ஓகேவா? டேக்ல போட்டுட்டு நான் இப்போ உங்களுக்கு அவுட்புட் காட்டுறேன். ஏன்டா வரல, வை, வாட்ஸ் ப்ராப்ளம்? ஓகே கைஸ், இதான் தப்புன்னு நினைக்கிறேன். பார்க்கலாம். ஆமா, இதான் தப்பு, ஒன்றும் இல்லை. போல்டு டேக். ஓகேவா? இந்த போல்ட் டேக் இருக்குல்ல, இந்த போல்ட் டேக்கும் வந்து ஒரு ஒயிட் டேக் தான். இதுக்கு நான் எக்ஸாம்பிள்ல போட்டுருவேன். இதை போல்ட் டேக் இஸ் ஆல்சோ ஒயிட் டேக். ஒன்றும் இல்லை. போல்டுனா இப்போ இதை போட்டேன்னா இதுக்கப்புறம் இந்த ஏல இருந்து ஏதோ நான் ஸ்டார்ட் இருக்கல, அதுல இருந்து அதுக்கப்புறம் இருக்கிற எல்லாமே வந்து எனக்கு வந்து போல்டுல இருக்கும். தெரியுதா? மிச்சதெல்லாம் வந்து நார்மலா இருக்கும். இது மட்டும் கொஞ்சம் போல்டா தெரியும், அவ்வளவுதான். இது வந்து நிறைய இடத்துல இந்த மாதிரி இன்லைன். ஓகேவா? இதெல்லாம் வந்து இன்லைன் டேக்ஸ். இந்த இன்லைன் டேக்ஸ் இது மாதிரி அன்னெசரி டேக்ஸ் இதெல்லாம் யூஸ் பண்ண மாட்டோம். ஓகேவா? சம்வாட் தெரிஞ்சுக்கிறதுல தப்பு இல்லை. அண்ட் நெக்ஸ்ட், இது எல்லாமே பேசிக்ஸ் ஆஃப் த பேசிக் டேக்.
அண்ட் பிஆர் டேக் இதை வந்து சம் ஏரியாஸ்ல யூஸ் பண்ணுவோம் ஓகேவா. பிஆர் டேக்ஸ்னா ஒன்றும் இல்லை. இப்போ வந்து எனக்கு இந்த லாரம் இப்சம் டோலர் இதோட வந்து எனக்கு இந்த லைன் வந்து முடிஞ்சிடணும், பிரேக் ஆயிடணும் ஓகேவா. இதுக்கப்புறம் எனக்கு நெக்ஸ்ட் லைன்ல இருந்து ஆரம்பிக்கணும் அப்படின்னா ஜஸ்ட் பிஆர்னு டைப் பண்ண அந்த இடத்துல காட்டும் உங்களுக்கு ஒரு மெக்கானிக்கல் சிம்பிள் மாதிரி காட்டும். அதை கிளிக் பண்ணா இப்போ பிஆர் வந்துருச்சா. இப்போ இப்போ போய் டார்கெட்ல போய் பார்த்தேன் அப்படின்னா பார்த்தா இப்போ இந்த இடத்துல எனக்கு வந்து இந்த இடத்தோட எனக்கு பிரேக் ஆயிடுச்சு. ஸோ பிஆர் மீன்ஸ் பிரேக் டேக் ஓகேவா. எனக்கு இந்த இடத்தோட பிரேக் ஆயிடுச்சு, அதுக்கப்புறத்துல இருந்து எனக்கு நெக்ஸ்ட் லைன் வந்திருக்கு ஓகேவா. இதான் வந்து பிரேக் டேக் பிஆர் டேக்கோட இது. இப்போதைக்கு என்ன சொல்றேன் உங்களுக்கு போல்டு டேக் பத்தி சொல்லி கொடுத்துருக்கேன், பிஆர் பிரேக் டேக்கை பத்தி சொல்லி கொடுத்துருக்கேன். நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் வந்து பட்டன் டேக். இது வந்து அடிக்கடி நிறைய இடத்துல யூஸ் பண்ணுவோம் ஓகே. பட்டன் ஜஸ்ட் ஒன்றும் இல்லை, விஎஸ் கோட்ல போனாலே இதுக்கான எல்லாமே நமக்கு வந்துடும். இப்போ வந்து என்ன பண்ணிப்போம் சொல்லுங்க, யாருக்காவது டவுட் இருக்கா? அதாவது எனிபடி எனி டவுட்? டவுட் யாருக்கா டவுட் இருக்கா? டவுட் இருக்குன்னா இருக்கு சொல்லுங்க, இல்லைன்னா ஒரு தம்ஸ் அப் கொடுங்க. ஓகே டவுட் இல்லை, ஓகே ஓகே என்ன பண்ணிப்போம். என்ன பண்ணிப்போம் பட்டன் போடுவோம், பிஓ கிட்டி ஒன் பட்டன் போட்டோன்னே இந்த இடத்துல கீழே பட்டன் கேக்குதா கொடுத்துருவோம். கொடுத்துட்டு இந்த பட்டன்ல போயிட்டு என்ன பண்ணுவோம், இந்த பட்டனுக்கு ஒரு சில ஸ்பெசிபிக் ஆட்ரிபியூட்ஸ் அதெல்லாம் இருக்கு. அதை வந்து நம்ம ஃபார்ம் வரும் தெரியுமா, ஃபார்ம் லாகின் ஃபார்ம் கிரியேட் பண்ணுவோம் தெரியுமா, அப்போ வந்து அந்த பட்டனுக்கு என்னென்ன இருக்குன்னு பார்த்துப்போம். இப்போதைக்கு என்ன பண்றோம், திஸ் இஸ் அ பட்டன் மட்டும் போடுறோம். திஸ் இஸ் பட்டன் அப்படின்னு போடுறோம். போட்டுட்டு இப்போ நம்ம அவுட்புட்ல என்ன இருக்குன்னு பார்க்கலாம். பார்த்தா இந்த இடத்துல காமிச்சிச்சு பாருங்க, திஸ் இஸ் அ பட்டன் அப்படின்னு காமிச்சிருக்கா. இந்த இடத்துல கிளிக் பண்ணா சும்மா ஜஸ்ட் கிளிக் ஆகும், அவ்வளவுதான், வேற ஒன்றும் நடக்காது இதுல. ஏன்னா வந்து இதுல எந்த ஒரு இதுவுமே கொடுக்கல ஓகே. இப்போ வந்து இந்த பட்டன் டேக் வந்து ஒரு லிங்கா இந்த நிறையா தெரியும் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் நெட்ஒர்க் இஷ்யூ இருக்குன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. ஓகே. இப்போ என்னன்னா இந்த ஆங்கர் டேக் இருக்கிறதா அல்லவா, இது என்ன பண்ணுவோம் அப்படியே கட் பண்ணி கைஸ் இது வந்து சும்மா நான் உங்களுக்காக பண்ணி காட்டுறேன் ஓகேவா. எடுத்துட்டு இது உள்ள போட்டுப்போம். இந்த பட்டன் உள்ள இப்போ ஒரு ஆங்கர் டேக்கை போட்டுட்டோம் ரைட்டா. ஒர்க் ஆகுதான்னு பார்ப்போம். ஒர்க் ஆகவில்லை, ஏன்னா ஹையார்கி கம்பேரிட்டிவ்லி பட்டன் டேக். அதாவது எப்படின்னா இந்த ஆங்கர் டேக் இது உள்ள இருக்கிற எல்லாமே வந்து ஒரு லிங்க் ஆயிடும். ஸோ சொல்லுங்க guys, எனி டவுட் எனிபடி எனிபடி எனி டவுட் இருக்கா? ஏதோ இல்லைன்னு நினைக்கிறேன். இப்போ என்ன பண்றோம், இதை தூக்கி அதில் போறதுக்கு பதிலா இந்த பட்டனை கட் பண்ணி அதில் பேஸ்ட் பண்ணுவோம். சொல்ல போனா நான் இதை ஃபர்ஸ்ட் கொண்டு வரணும். ஓகே இப்போ வந்து இந்த பட்டனை வந்து ஒரு லிங்க்குள்ள கவர் பண்ணிருக்கோம் ஓகேவா. அதாவது இந்த லிங்க் டேக் அதாவது ஆங்கர் டேக்குள்ள ஒரு பட்டனை வந்து கவர் பண்ணி வச்சுக்கிறோம் கூகுள் அப்படின்ட்டு. இது வந்து சும்மா உங்களுக்காக ஜஸ்ட் பண்ணி காட்டுறோம் ஓகேவா. எனக்கு ஒரே ஒன்று தான் வேணும் அப்படின்ற பட்சத்தில் இந்த மாதிரி பண்ணிக்கலாம். இதை கிளிக் பண்ணாலும் இப்போ கூகுள் வரும், ஏன்னா அதுக்கு ஆக்சுவலா நீ வந்து இந்த கீழே அந்த லிங்க் காட்டுறது அதாவது டோஃபே ஓகேவா. இப்போ வந்து வேற என்ன டேக் இருக்குன்னு பார்க்கலாம், நமக்கு அடுத்து உங்களுக்கு சொல்ல வேண்டியது. கேப்ஷன், கேன்வாஸ், சென்டர், சைட்டு, கோடு, கமெண்ட். கமெண்ட் உங்களுக்கே தெரியும், ஒன்றும் இல்லை, கமெண்ட் தான் அது இருக்குல்ல டப்பா அப்படின்னு போட்டு சிம்பிளா ஒரு லைனை ஃபுல்லா கமெண்ட் பண்ணோம்னா கண்ட்ரோலு கொஸ்டின் மார்க் ஐ மீன் ஸ்லாஷ் அது ஓகேவா. அது ப்ளஸ் பண்ணீங்கன்னா அந்த லைனே வந்து கமெண்ட் ஆயிரும். அப்படி இல்லை எனக்கு ஏதாவது ஒன்றத்தை மட்டும் கமெண்ட் பண்ணணும்னா இப்படி வந்துட்டு இது இந்த சிம்பிளை போட்டுக்கிட்டு ஒரு எக்ஸ்பிளமேட்டரி மார்க் போட்டு ரெண்டு ஐஃபனு ஏரியாத்துக்கு ஏதோ நெட்ஒர்க் இஷ்யூ இருக்குன்னு நினைக்கிறேன், அட்மிட் கேட்குறாங்க அடிக்கடி. ஓகே திருப்பி அந்த வேர்டுக்கு அப்புறம் ஒரு ரெண்டு ஐஃபனை போட்டு இந்த சிம்பிளை போட்டிங்கன்னா ஐ மீன் லெஸ் தானே கிரேட் தானே ஏதோ ஒன்று போட்டிங்கன்னா அது கமெண்ட் ஆயிரும் ஓகேவா. ஜஸ்ட் அவ்வளோதான். நெக்ஸ்ட் என்ன இருக்கு, என்னடா இவ்வளோ டேக் இருக்கு இதெல்லாம் சொல்லாம போறானேன்னு யோசிக்காதீங்க.
இதெல்லாம் வந்து நம்ம எப்படி சொல்றது, பாட்டம் ஆஃப் த பாட்டம் ஒரு 5% தான் யூஸ் பண்ணுவோம். ஓகே, அண்ட் div tag is used in HTML to make division, contact, web page, etc. image, header, footer, blah 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 blah. ஓகே, டிவ்னா டப்பா இதை மட்டும் மனசுல வச்சுக்கோங்க, அவ்வளவுதான். இன்டர்வியூல கேட்ட டிவ்னா டப்பான்னு சொல்றாதீங்க. நான் உங்களுக்கு இப்போ பேஸ்ல சொல்றேன். இதை புடிச்சிட்டு அப்படியே நீங்க வேற அடுத்து ஃபூட்டர். ஹெச்டிஎம்எல்லே வந்து ஒரு டைப் இருக்கு, சிமான்டிக் ஹெச்டிஎம்எல் அப்படின்னு ஒன்று. ஓகேவா? இப்போ என்னன்னா, நான் வந்து எல்லாமே வந்து டிவ்னே போட்டு கிரியேட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா வந்து ஆல்டர்னேட்டிவ், அதாவது டிவ் தான், டிவ்வுக்கு ஒரு சில ஆல்டர்னேட்டிவ் இருக்கு. ஓகேவா? நான் இந்த இடத்துல தரேன் உங்களுக்கு அதெல்லாம். ஏய் கைஸ், இதெல்லாம் நோட் பண்ணி வரீங்களா? நான் நோட் பண்ணி வரேன் என்ன நான் சொல்றேன் உங்களுக்கு அப்படின்ட்டு. நீங்களும் நோட் பண்ணி வச்சிட்டீங்கன்னா உங்களுக்கு ஈஸியா இருக்கும். ஏன்னா நான் எழுதுறது உங்களுக்கு புரியாது, எழுதி வச்சுக்கிறது. என்ன நான் சொல்றேன், நான் நினைக்க என்ன நான் சொல்றேன் அப்படின்னு நோட் பண்ணிக்கோங்க. இதை நான் வந்து கிட்லயே புஷ் பண்ணுவேன், ஸோ உங்களுக்கு ரெஃபரன்ஸ்லயே பாத்துக்கலாம். இருந்தாலும் நீங்க எழுதி வச்சுக்கோங்க. கேர்ள்ஸ் எல்லாம் சும்மாவே நோட்ஸ் எடுப்பீங்க, நான் சொல்லணும் அவசியம் இருந்தாலும் சொல்றேன் உங்களுக்கு. ஆல்டர்னேட்டிவ்ஸ் ஆஃப் div. இப்ப என்ன பண்ணலாம், என்னோட வெப்சைட்டே ஒன்று நான் எக்ஸாம்பிளுக்கு காட்டுறேன் உங்களுக்கு. ஸோ அப்படின்னா இந்த ஹெட்டர் ஃபூட்டர் ஒரு வெப்சைட்டுக்கு அடிப்படையா என்னென்ன இருக்கணும்னு உங்களுக்கு புரியும். இது வந்து நான் ஆதி காலத்துல பண்ண ஒரு வெப்சைட், எங்க அண்ணனுக்காக அவங்க கேட்டரிங் வச்சிருக்காங்க, அவங்களுக்காக பண்ண ஒரு வெப்சைட் இது. இதுல வந்து பார்த்தா ஒன்றும், இதுவும் டப்பா தான், டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் டப்பா. இது ஒரு டப்பா, இது ஒரு குட்டி டப்பா, இங்க ஒரு டப்பா, இது ஒரு டப்பா டப்பா டப்பா, டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் டப்பா தான். இதுல வந்து பார்த்தா இந்த ஏரியா பென்சில் எங்க இருக்கு, இந்த ஏரியா இது மூவ் ஆரம்பிச்சு. இதை பார்த்தீங்கன்னா இது வந்து ஹெட்டர். ஓகேவா? பிகாஸ் ஹெட், ஓகேவா, ஒரு வெப்சைட்டோட ஹெட், அந்த ஹெட்டர்ல தான் வந்து நான் வந்து ஹெட்டரையும் நேவிகேஷன் மாதிரி கம்பைன் பண்ணி வச்சுக்கிறேன். ஓகேவா? இது வந்து ஹெட்டர். ஓகேவா? இது வந்து, அதாவது இது இல்லை, இது ஃபுல்லாவே ஹெட்டர் தான், வேற ஒரு கலர் மாத்திரம், எல்லோ கலர். இது ஃபுல்லாவே இந்த ஹெட்டர் தான். இந்த ஹெட்டர்ல வந்து நான் நேவ் பார் வந்து கம்பைன் பண்ணி வச்சிருக்கேன். இதான் வந்து நேவிகேஷன் பார். நேவிகேஷன் பார்னா ஹோம், அபவுட், சர்வீஸ், லொகேஷனு, இந்த மாதிரி ஒரு சில ஃபீச்சர்ஸ் கொடுக்கறது தான் நேவ் பார். ஓகேவா? இது வந்து கண்டென்ட் இதெல்லாம். ஓகேவா? இது வந்து இன்னொரு வந்து அசைடுன்னு சொல்லலாம். ஓகே, அசைட்னா ஒரு ஓரமா இருக்குல்ல, அதனால அசைடுன்னு சொல்லிக்கலாம். அண்ட் கீழே இது எல்லாம், எந்த வெப்சைட்டா இருந்தாலும் இது இருக்கும். இது வந்து ஃபூட்டர். ஓகேவா? கீழே இருக்குல்ல, அதனால இது வந்து ஃபூட்டர். இப்போ என்ன நான் சொல்றேன் உங்களுக்கு, ஹெட்டர். ஹெட்டர்னா டாப் போர்ஷன். ஓகேவா? டாப் போர்ஷன். சில வெப்சைட் வந்து, சில வெப்சைட் ஒரு மாதிரி இருக்கும், சில வெப்சைட் ஒரு மாதிரி இருக்கும், ஒரு வெப்சைட் ஒரு மாதிரி இருக்கும். நான் இது மாதிரி இருக்கு. ஓகேவா? ஹெட்டர்னா என்ன சொல்றேன், அண்டு அசைடு, சைடு, அண்ட் ஃபூட்டர். ஸோ நான் சொல்ற வச்செல்லாம் நோட் பண்ணிட்டு அப்புறமா நீங்க பார்த்தா கூட உங்களுக்கு கிடைக்கும். நான் என்ன பண்றேன், சிமான்டிக் HTML போடுறேன். சிமான்டிக் HTML இருக்கு. ஒரு வெப்சைட்னா பேசிக்கா இந்த இதுதான், இந்த ஒரு ஃபார்மேட் தான் இருக்கும். இது நீங்க டிவ்னே கூட யூஸ் பண்ணிக்கலாம். கீழே ஒரு பிக்சர்ல நல்லா கரெக்டா கொடுத்துருந்தாங்க. நான் என்ன சொல்ல நினைச்சேன் அது, அது இருக்கு. தெரியுதா கைஸ், என் வாய்ஸ் ஆடியபிளா இருக்கா, என் ஸ்கிரீன் விசிபிளா இருக்கா? ரெண்டுத்தையும் கொஞ்சம் கன்ஃபார்ம் பண்ணுங்க யாராவது. எனிபடி யாராவது கொஞ்சம் கன்ஃபார்ம் பண்ணுங்க. ஓகே, ஸ்வேதா கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. வளர்றேண்ணா, புரியுதா? அதை யாராவது ஒருத்தர் கன்ஃபார்ம் பண்ணுங்க, வளரல கரெக்டாக தான் சொல்றேன் அப்படின்ட்டு. ஓகே. ஏன் இவ்வளவு லேட் ஆகுது, லோன் கொஞ்சம் சீக்கிரமா? இதுவரை எப்போ முடியும்னு தெரியல, நெட் வேற.
ஸோ ஓகே. ஐ என்னடா இது? லோட் ஆயிடுச்சு. பென். ம். நீங்க பாத்தீங்கன்னா தெரியும், ஒரு ஹெட் செக்ஷன் இருக்கு, ஒரு ஏதோ ஒரு nav செக்ஷன். அண்ட் பார்த்தா ஃபுல்லா டிவா இருக்கு. ஓகேவா? நம்ம டிவா கூட யூஸ் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா அதுக்கு டெடிகேட்டடா, அதாவது ஆல்டர்னேட், இதுவும் டிவ் தான். இது டிவ்னு கொடுத்துருப்பாங்க, இது ஹெட்டர்னு ஒரு பேர்ல கொடுத்துருப்பாங்க. ஓகேவா? ஜஸ்ட் ஹெட்டரு, ஒரு நேவிகேஷன் பார், அண்ட் அசைட்னா சைட்ல ஏதாவது ஒரு ஆடோ ஏதோ ஒன்று. அண்ட் மெயின் பாடி. ஓகேவா? மெயின் பாடி அதுல வந்து ஆர்டிக்கல் ஏதாவது ஒரு பேராகிராஃப்ஸ், ஃபிகர்னா ஏதாவது ஒரு இமேஜஸ் போட்டுக்கலாம். அந்த இமேஜை பத்தி ஏதாவது ஒரு பேராகிராஃப் வந்து போட்டுக்கலாம். அண்ட் செக்ஷன்னா லைக், சப்ஸ்கிரைப், ஷேர் அப்படின்னு இந்த பட்டன்ஸ்லாம் இருக்கிற மாதிரி செக்ஷன் கொடுக்கலாம். ஃபூட்டர்னா இங்க கீழே. இப்போ இதுலயே பார்த்தா இதுலயும் ஃபூட்டர் இருக்கு தெரியுமா? அது ஒரு பாருங்க, இதுதான் ஃபூட்டர். கீழே தெரியும்னு நினைக்கிறேன். மஞ்சள் கலர் லைன் வரைகிற பாருங்க. கீழே கீழே இருக்கிறதா வந்து ஃபூட்டர். கலர் பண்ணாதான் தெரியும் போல. கீழே இருக்கிறதா ஃபூட்டரு. இது வந்து சோ கால்டு ஹெட்டர். ஓகே, சோ கால்டு ஹெட்டர். அண்ட் இதை வந்து நீங்க nav பார், அதாவது ஹெட்டர் பிளஸ் nav அப்படின்னு கம்பைன்டுன்னு எடுத்துக்கலாம். ஓகேவா? ஸோ இந்த இதெல்லாம் இருக்கு. அண்ட் வந்து இதை வந்து அசைடில் வச்சுக்கலாம். ஓகே, அசைடு. அண்ட் வந்து இது வந்து மெயின் வச்சுக்கலாம், மெயின். அண்ட் ஆர்டிக்கல். அண்ட் இந்த சொன்ன பார்த்தீங்களா, ஆட், சப்ஸ்கிரைப், அந்த மாதிரி பட்டன்ஸ். அண்ட் இது வந்து ஒரு செக்ஷன். ஓகேவா? அதாவது டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் டப்பா தான். அதை நீங்க இப்படியும் வச்சுக்கலாம், அப்படியே வச்சுக்கலாம். நான் எப்படி யூஸ் பண்ணேன்னா, இவ்வளோ காம்ப்ளிகேட்டட்லாம் யோசிக்க மாட்டேன். ஜஸ்ட் ஸ்கூல்ல போயிட்டு நம்ம தான் வந்து கிளாஸ். ஓகேவா? கிளாஸ்னா இப்போ சிஎஸ்எஸ் எடுக்கும்போது சொல்றேன். கிளாஸ்னா வந்து பேர் கொடுக்கறது தான். கிளாஸ்ல போயிட்டு இது என்ன, இப்போ என்ன பட்டன் இருக்கா உள்ள, பட்டன் கண்டெய்னர். கண்டெய்னர்னா கண்டெய்னர் தான். ஓகேவா? கண்டெய்னர்னா உள்ள வச்சு நிற்கிறதுனால கண்டெய்னர் போல. கண்டெய்னர் அதாவது சொல்லுவாங்கல்ல, கார்கோ கண்டெய்னர், கண்டெய்னர். நம்ம பட்டன் கண்டெய்னர் போடலாம், என்னன்னா போடலாம். ஓகேவா? நான் இந்த மாதிரி பேசிக்கா டிவ் கிரியேட் பண்ணிட்டு அதில் இது மாதிரி பண்ணிப்பேன். அண்ட் ஃபூட்டர்னால அதுதான், அதாவது டிவ் தான், டிவ் மாதிரியே இன்னொன்று. அண்ட் அதுக்கு அடுத்தது ஹெட் உங்களுக்கு தெரியும். ஹெட்டர், அதாவது சாரி சாரி, ஹெட்னா இதோ இருக்கு பாருங்க, இங்க இருக்குல்ல, இதான் ஹெட். இது ஹெட். அது ஹெட்டர் வந்து அந்த டிவ் ஆல்டர்னேட் சொன்னால அது ஹெட்டர்னா. ஹெட்டிங்னா இங்க H1 டேக் சொன்ன பாத்தீங்களா, H1, H2, H3, H6 வரைக்கும் இருக்கு. ஓகேவா? H1 தான் வந்து ஹையஸ்ட் லெவல், H6 வந்து லோ லெவல். ஓகேவா? சின்னது இருக்கிறது. அண்டு ஹெச்ஆர்லாம் யூஸ் பண்ண மாட்டோம். பட் ஹெச்ஆர்னா என்ன சொல்லிடுறேன். ஹரிசாண்டல் ரூல். ஹரிசாண்டல்னா இதான் ஹரிசாண்டல் நினைக்கிறேன். ஹரிசாண்டல் ரூல் யூஸ் பண்ணோம் அப்படின்னா இப்படி ஒரு லைன் வரும். ஓகேவா? நம்ம வெப்சைட்ல எந்த இடத்துல இது பண்றோமோ ஒரு லைன் இப்படி. ஓகேவா? ஒரு வெள்ளை கலர் லைன் தெரியுதா? இந்த மாதிரி ஒரு இதா ஹெச்ஆர். அதுலயே வந்து ஹரிசாண்டல் ரூல் விஆர்னு ஒன்று இருக்குன்னு நினைக்கிறேன். விஆர் போட்டா இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் வந்து ஃபார்ம் ஆகும். ஓகேவா? அவ்வளோ. இது வந்து அடிக்கடி எங்கேயும் யூஸ் பண்ண மாட்டோம். எங்கேயும் யூஸ் பண்ண மாட்டோம். ஓகே. ஓகே, நெக்ஸ்ட் அடுத்து பார்ப்போம். அடுத்து இமேஜ் டேக். யா, ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ட். அண்ட் இமேஜ் டேக். ஓகேவா? இமேஜ் டேக் வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் டேக். அதுக்காக நான் இமேஜ் ஒன்று டவுன்லோட் பண்ணி வச்சிருந்தேன் உங்களுக்கு. ஓகேவா? ஒன்றும் இல்லை, போயிட்டு ஆல்டர்னேட்டிவ்ஸ் ஆஃப் டிவ்ல போயிட்டு என்ன பண்றேன், ஃபர்ஸ்ட் இதெல்லாம் போட்டுறேன் உங்களுக்கு. ஹெட்டர், சைடு. காய்ஸ், ஏதாவது குழப்பறனா இல்லை டம்ப் பண்றேனா, நீங்க நோட்ஸ் எடுத்து வச்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா இதை முடிச்சுட்டு உங்களுக்கு பார்க்கும்போது ஈஸியா இருக்கும். மேபி இன்னைக்கு ப்ராஜெக்ட் பண்ண முடியுமான்னு தெரியல. பட் நாளைக்கு டுமாரோ மார்னிங் அந்த ப்ராஜெக்ட் இருக்கும். இல்லை இன்னைக்கே ப்ராஜெக்ட் பண்ணணும் உங்களுக்குனால வச்சு பண்ணிடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், பல மணி நேரம் கூட நான் கோடிங் பண்ணேன். நான் உங்களுக்காக தான் பார்க்குறேன். சைடு, மெயின், எக்ஸெட்ரா எக்ஸெட்ரா எக்ஸெட்ரா. ஓகே. அண்ட் இப்போ இமேஜ் டேக் தான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன். இப்போ இதுக்கு ஒரு டிவ் கிரியேட் பண்ணி கொடுத்துருவோம். ஐஎம்ஜி அப்படின்னு போட்டாலே உங்களுக்கு வந்து இந்த இடத்துல காமிச்சிடும் சஜஷன்ல. ஓகேவா? இப்போ வந்து சோர்ஸ் ஆல்ட் அப்படின்னா ஒன்றும் இல்லை. இந்த இடத்துல சாம்பிள் டாட் ஜேபேக்னு இருக்குல்ல, இது வந்து ஜேபேக்னா இது ஒரு இமேஜ் தான். இது வந்து எப்படி உள்ள கொண்டு வருது. ஓகே, செஷன் வந்து 10 minutes எண்ட் ஆகும்னு காட்டுது. நெக்ஸ்ட் ஒரு செஷன் வச்சுக்கலாமா? ஒரு தம்ஸ் அப் கொடுங்க. நெக்ஸ்ட் ஒரு செஷன் வச்சுக்கலாம். கைஸ் எல்லாரும் கொடுங்க, ஏன்னா வந்து எல்லாருமே தான் அந்த செஷன்ல இருக்க போறீங்க.
ஓகே, ரோஷினி ஒரு தம்ஸ் அப் கொடுத்துருக்காங்க, ஸ்வேதா கொடுத்துருக்காங்க, ரியாத் ஓகே, தர்ஷினி தர்ஷினி ஓகே, நீங்க கொடுத்துருங்க. ஓகே, ஒரு செஷன் வச்சுக்கலாம். இப்போ வந்து இமேஜ் டேக் ஓகேவா? இமேஜ் டேக் வந்து இமேஜ் இது பண்றதா யூஸ் ஆகும். சிம்பிளா இது இருக்குதுல, ஒரு இமேஜ் வந்து நீங்க உள்ள எடிட்டர் உள்ள கொண்டு வரணும் அப்படின்னா நிறைய வழி இருக்கு. சோர்ஸ்லயே போயிட்டு பேரை போட்டீங்களே வந்துடும், சாம்பிள் டாட் ஜேபிக். அப்படி இல்லை ஏதாவது ஃபோல்டர் உள்ள இருக்குன்னா ஃபர்ஸ்ட் அந்த ஃபோல்டரோட பிளா 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 ஃபோல்டரை போட்டுட்டு ஸ்லாஷ் போட்டு இது பண்ணீங்கன்னா அந்த ஃபோல்டர் உள்ள இருக்கிறது வரும். அது இல்லாம சிம்பிளா வரணும் அப்படின்னா ஜஸ்ட் இது மேல ஹவர் பண்ணுங்க, அப்படியே ஒரு கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணி இப்படி இல்லை உள்ள எடுத்து வந்தீங்கன்னா இந்த இடத்துல காட்டும். ஹோல்டு ஷிஃப்ட் டு டிராப் ஆன் எடிட்டர் இருக்கும். ஷிஃப்ட்டை ஹோல்டு பண்ணீங்கன்னா இந்த மாதிரி வந்துடும். பாத்தீங்கன்னா இப்ப ஒரு டாட்டட் லைன்ஸ் மாதிரி வரும், தெரியுதா? தெரியும்னு நினைக்கிறேன். ஒரு மாதிரி டாட்டட் லைன்ஸ் வந்து ஃபாலோ பண்ணீங்கன்னா வரும். மெயின் பக்கத்துல இருக்கு இப்ப. ஓகே, இந்த டாட்டட் லைன்ஸை இந்த இதுல வர மாதிரி ஓகேவா, இந்த சோர்ஸோட அந்த இதுக்கு ரெண்டுத்துக்கும் நடுவில் வர மாதிரி வச்சா இந்த இடத்துல ட்ராப் ஆயிரும் ஆட்டோமேட்டிக்கா. இப்போ வந்து இந்த இடத்துல பார்த்தா சாம்பிள் டாட் ஜேஎக்ஸ் இருக்கும். இந்த ஆல்ட் டேக் எதுக்குன்னு நான் சொல்றேன். இப்போ நான் வேணா பண்ணிப்போம். திஸ் இஸ் சாம்பிள் இமேஜ் அப்படின்னு ஒரு கோட்ஸை மட்டும் போட்டோம். கோட்ஸை போட்டுட்டு இப்போ சாம்பிள் டாட் ஜேபேக் வந்து போட்டோமா, போட்டு வெப்சைட்ல என்ன காட்டுதுன்னு பார்ப்போம். காட்டுறால் இந்த இடத்துல பார்த்தா இது வந்து நான் போட்டோவே இப்படி தான் டவுன்லோட் பண்ணேன். என்னடா போட்டோ வரலான்னு பாக்குறீங்க, நான் போட்டோவே இப்படி தான் டவுன்லோட் பண்ணேன். ஓகே வகைஸ், ஒன்றும் இல்லை, நம்மளால காட்டுறேன் பாருங்க. இதுல ஓப்பனாமா போட்டோவே நான் இப்படி தான் டவுன்லோட் பண்ணேன். இந்த போட்டோ தான், இந்த போட்டோ டவுன்லோட் பண்றதுக்கு ப்ராஜெக்ட்டுக்கு தான் காரணத்துக்காக தான் டவுன்லோட் பண்ணேன். ஓகேவா, ஒன்றும் இல்லை. இப்போ வந்து என்ன பண்றோம்னா, இப்போ சம்வாட் வெப்சைட்ல வந்து நெட் இல்ல, இல்ல நம்ம ஏதாவது தப்பு பண்ணிட்டோம் அப்படின்னா, இப்போ சாம்பிள் டாட் ஜேபெக்ல ஸ்பெல்லிங் மிஸ்டேக் பண்ணிட்டேன் அப்படி இல்லைன்னா நெட் இல்ல, யூசர் சைட்ல வந்து ஏதாவது ஒரு எரர் அப்படின்னா என்ன காட்டுறோம்னா இந்த இடத்துல இது மாதிரி ஒரு குட்டியா அதுவே ஆட்டோமேட்டிக்கா ஒரு இமேஜ் டேக் மாதிரி ஒன்று போட்டுக்கும். குட்டியா ஒரு குட்டி ஒரு குட்டி குட்டி ஐகான், குட்டி ஐகான் ஒன்று போட்டு திஸ் இஸ் அ சாம்பிள் இமேஜ்னா ஆல்டர்னேட்டா ஒரு டெக்ஸ்ட் நமக்கு கொடுக்கும். நிறைய வெப்சைட்டில் நீங்களே பார்த்துருப்பீங்க, நெட் முடிஞ்ச ஒரு 3 மணி நேரம் ஆயிருக்கும், ஆனா நம்ம போய் ஏதாவது ஒரு வெப்சைட்டை ஓப்பன் பண்ணணும்னு நினைச்சா இந்த மாதிரி தான் ஏதாவது காட்டும். ஓகேவா, இது எதுக்கு ஆல்டர் டேக் இதெல்லாம் போடாமலே பண்ணலாம் அப்படின்னா பண்ணலாம். பட் வந்து ப்ரொஃபஷனலா வந்து ஒரு வெப்சைட் கிரியேட் பண்றோம் அப்படின்னா இந்த ஆல்டர் டேக் எல்லாமே ரொம்ப முக்கியம். அதுவும் இல்லாம இந்த பிளைண்ட் பீப்புள்லாம் வந்து ஒரு வெப்சைட்டை யூஸ் பண்ணணும் அப்படின்னா ரீட் அலவுட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஓகே, விச் மீன்ஸ் உங்க வெப்சைட்ல இருக்கிற டெக்ஸ்ட் கண்டென்ட் எல்லாம் வந்து படிச்சுக்கட்டும். ஸோ அப்படி அதை படிக்கும்போது இமேஜ் வந்துருச்சு அப்படின்னா அந்த இமேஜ்ல வந்து திஸ் இஸ் சாம்பிள் இமேஜ்னு போட்டிருக்கேன், அதுவே தப்பு. ஓகேவா, இப்போ இந்த இமேஜை பார்த்தோன்னா உங்களுக்கு என்ன தெரியுது? இந்த இமேஜை பார்த்தோன்னா உங்களுக்கு என்ன தெரியுது? ஒயிட் பேக்ரவுண்ட், சென்டர்ல வந்து ரெக்டாங்கிள் வித் 2 ட்ரையாங்கிள் அண்ட் 1 சன் லைக் சர்க்கிள் விச் ரெப்ரசென்டிங் எ மவுண்டைன் வியூ அப்படின்ற மாதிரி. ஓகேவா, அந்த டிஸ்கிரிப்ஷன், அந்த இமேஜோட டிஸ்கிரிப்ஷனை தான் இந்த இடத்துல நீங்க ஆல்டர்னேட்டிவ்ல போடணும். ஸோ வாட் பிளைண்ட் பீப்புள் வந்து இதை யூஸ் பண்ணும்போது அவங்களுக்கு வந்து இந்த டிஸ்கிரிப்ஷன் வந்து ரன் ஆகி காட்டும். ஓகேவா, அதுதான் இதெல்லாம் வந்து டிப்பு தான். ஓகேவா, ஜஸ்ட் ஒரு சின்ன டிப்பு. இப்போ உங்களுக்கு என்ன எதை சொல்லி கொடுத்துருக்கேன், ஆல்டர்னேட்டிவ்ஸ் ஆஃப் டிவ் டேகை பத்தி சொல்லி கொடுத்துருக்கேன். அண்டு இமேஜ் அதுல இருக்கிற ஆல்ட்டை பத்தி சொல்லி கொடுத்துருக்கேன், அதோட சோர்ஸை சொல்லி கொடுத்துருக்கேன். ஓகேவா, இதுல வந்து நம்ம வித்து அது எல்லாத்தையும் நம்ம சிஎஸ்எஸ்ல வந்து பாத்துக்கலாம். ஓகேவா, இப்போதைக்கு இதோட டிஃபால்ட் இதுல இருக்கும். நெக்ஸ்ட் ஓகே, இப்போ கீக்ஸ் படிச்சு போவோம். நெக்ஸ்ட் என்ன டேக் கொடுத்துருக்கேன் அப்படின்னா இன்புட் டேகும் வந்து நீங்க இதுல தான் யூஸ் பண்ணுவீங்க, ஃபார்ம் கிரியேஷன்ல தான் இன்புட் டேக் யூஸ் பண்ணுவீங்க. பிரியாத் இதை பார்த்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா வந்து அவங்க பேசிக்கா ஒரு வெப்சைட் அப்படின்னு தேவை போனாலே வந்து ஃபார்ம் கிரியேஷனை தான் எடுத்தோடனே கொடுத்துருப்பாங்க. சின்டாக்ஸ் இருக்குல்ல, நம்ம இந்த இடத்துல பார்ப்போம். ஒன்றும் இல்லை, இன்புட் ஓகே, இன்புட் என்ன கொடுத்துருக்காங்க, ஒன்றும் இல்லை. இந்த ஃபார்ம்குள்ள வந்து இன்புட் யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை வெளில வராம இன்புட் யூஸ் பண்ணிக்கலாம். என்ன பண்ணுவோம், ஜஸ்ட் காப்பி பண்ணி காப்பி எல்லாம் பண்ணுவோம். நம்ம விஷுவல் ஸ்டுடியோ போல நமக்கு நிறைய டிஃபால்ட் கொடுத்துருக்காங்க ஆப்ஷன்ஸ். என்ன பண்ணுவோம், இன்புட் அப்படின்னு போடுவோம். இன்புட்னு போட்டோன்னே இந்த இடத்துல பார்த்தா ஜஸ்ட் நார்மல் ஒரு இன்புட் இருக்கும், அதை கொடுப்போம். இன்புட் கொடுத்தோன்னே இன்புட் டெக்ஸ்ட் அப்படின்ற மாதிரி ஒன்று வந்திருக்கு. நம்ம என்ன பண்ணுவோம், இப்போ போயிட்டு இன்புட் போடுவோம். அப்படி உங்களுக்கு வரல, தெரியாம நான் மாதிரி பண்ணிட்டு திருப்பி அதுக்கு இந்த இடத்துல வைக்கும் போது எனக்கு எதுவுமே சஜஷன் காட்ட மாட்டேது அப்படின்னா இதை டிப்பை நோட் பண்ணிக்கோங்க. சப்போஸ் அந்த சஜஷன்ஸை மிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா
ஒண்ணுமே பண்ணுவோம்னா இன்புட் அப்படியே வச்சுக்கோங்க, வச்சுட்டு கண்ட்ரோல் ஸ்பேஸ் அமுத்துங்க. கண்ட்ரோல் ஸ்பேஸ் அமுத்துனீங்கன்னா உங்களுக்கு இது ஓப்பன் ஆகும். இதில் பார்த்தா பீன் இருக்கும், பட்டன், செக் பாக்ஸ், கலர், டேட்டு, டைமு, இமெயில் அப்படின்னு இருக்கும். சைடில் பார்த்தீங்கன்னா ஒன்னொன்றுக்கும் என்னென்னு தெரியும். ஜஸ்ட் இன்புட்ல பார்த்தா டெஸ்ட் டெக்ஸ்ட் இருக்கும், அது பார்த்தா ஒரு பட்டன் போட்டு ஒரு வேல்யூ அப்படின்னு இருக்கும். இன்புட் பட்டன் வேல்யூ அப்படின்னா ஒன்றும் இல்லை. இப்போ இன்புட் பட்டன் கொடுத்துருக்கேன், வேல்யூல போயிட்டு பட்டன் அப்படி போடுறேன்னா பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து எனக்கு ஒரு பட்டன் ஆட்டோமேட்டிக்காக கிரியேட் ஆகும். நம்ம வந்து பட்டன் டேக் வச்சு கிரியேட் பண்றதை பார்த்தோம். இது வந்து இன்புட் மெத்தட் வச்சு யூஸ் பண்ணி கிரியேட் பண்ற பட்டன். ஓகேவா? ஓகே, என்ன பண்ணோம்? சேம். அடுத்து செக் பாக்ஸ். செக் பாக்ஸ்னா ஒன்றும் இல்லை, நீங்க இந்த ஒரு ஸ்கொயரா இருக்கும், அதை வந்து செக் பண்ற மாதிரி இருக்கும் பார்த்துருக்கீங்களா, அதுதான் வந்து செக் பாக்ஸ். இந்த இன்புட் டேக்கோட டீட்டெயில், அதாவது எல்லாமே இந்த கொடுத்துருக்காங்க தெரியுமா, இது எல்லாமே வந்து என்கிட்ட ஒரு ஸ்கிரீன்ஷாட்டா இருக்கு, அதை நான் சென்ட் பண்றேன் உங்களுக்கு. ஓகே, இப்போ வந்து ரேடியோ. ரேடியோ கொடுத்தோன்னா ஒன்றும் இல்லை, ஜஸ்ட் கொடுத்து காட்டுறது. நீங்க நிறைய இடத்துல பார்த்துருப்பீங்க, இதுவா இது அப்படின்ற மாதிரி இருக்கும். ஒன்றும் இல்லை, நான் இப்போ கொடுத்து காட்டுறேன். ரேடியோ அப்படின்னா இது தெரியுதா, குட்டியா ஒரு சர்க்கிள் மாதிரி இருக்கா, இதை கிளிக் பண்ணா இப்போ ஒரு கலரா மாறும், அன்கிளிக் பண்ணா ஒரு கிளிக் பண்ணா இப்போ கிளிக் ஆயிடுச்சு. ஓகேவா? ரீசெட் வந்து நம்ம செட் பண்ணல, ஜஸ்ட் நார்மலாக கொடுத்துருக்கோம். ஓகே, இந்த மாதிரி இதான் வந்து இந்த ரேடியோ பட்டன். ஏதாவது குழப்பறனா, ஏதாவது அறுக்கிறனா, இனி இன்னும் 3 நிமிஷத்துல மீட்டிங் முடிய போகுது, ஏதாவது டவுட்டு இல்லை ஏதாவது குழப்பறேன் அப்படின்னா கொஞ்சம் சொல்லுங்க பாப்பா எனக்கு இப்போ. ஓகேவா? இந்த மாதிரி நிறைய இருக்கு, நான் அதை வந்து ஒரு டீட்டெயில்டு டெக்ஸ்ட் இமேஜா இருக்கேன், நான் சென்ட் பண்றேன் உங்களுக்கு. டே, என்னடா எல்லாருக்கும் ஒரு ஒரு பேர் சொன்னாதான் பண்ணுவீங்களா? யாராவது ஒருத்தர் அன்மியூட் பண்ணி சொல்லுங்கயா. புரியுது புரியல. சாட்ல யாரோ போட்டிருக்கீங்க. சாட் யார் போட்டிருக்கா? நோ டவுட்ஸ் அன்எக்ஸ்பெக்டட். ஸ்வேதா சாட்டை பார்த்தோன்னே கண்டுபிடிச்சிட்டு ஸ்வேதாவா இருக்குங்க. அதர் 3 மெம்பர்ஸ் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி தான். ரியா ஏற்கனவே அவங்க எப்படி சொல்றது, அவங்க வந்து ஒரு டீச்சர், ப்ரோ டீச்சர். அவங்களுக்கு வந்து நான் சொல்லி தர முடியுமா, அது டவுட் தான் கொஞ்சம். ஓகே, தர்ஷினி ரோஷினி புரிஞ்சிருச்சு. ஓகே கைஸ், இன்னும் 2 மினிட்ஸ் இருக்கு, பார்த்துடலாம். ஓகே, இன்புட் மெத்தட்ஸ். ஓகே, ரியாத்துக்கு புரிஞ்சிருச்சு. ஓகே, இன்புட் வந்து நிறைய மெத்தட்ஸ் இருக்கு. ஓகேவா? நான் அதாவது ஒரு இமேஜா நான் முடிஞ்சா இதுலயே வந்து கிட்லயே வச்சு புஷ் பண்றேன் நான். நீங்க அங்க இருந்து டெவலப் பண்ணிக்கிறேன்டா, நான் சென்ட் பண்றதுக்கு அதுல நீங்க டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஓகே கைஸ், அப்புறம் இன்னொரு இப்ப என்ன ஆகுது டைம்? 8 ஆயிடுச்சா? ஓ, 7 மணிக்கு ஆரம்பிச்சு 8 தான் இருக்கா, இன்னும் 1.5 மணி நேரம் கூட ஆகல. 1.5 மணி நேரத்துக்கு இன்னும் 5 10 நிமிஷம் இருக்கு. 5 நிமிஷம் 5 நிமிஷம் 10 நிமிஷம் 10 நிமிஷம் கரெக்டா? 10 நிமிஷம் இருக்குதா? ஓகே சரி. ஓகே, இதுக்கப்புறம் இன்னும் வெயிட் பண்ணுங்க. இன்னும் உங்களுக்கு என்னென்ன டேக்லாம் நான் சொல்லி தரணும். இதுல எங்கடா போச்சு? இன்புட் டேக், இட்டாலிக், கேபிடி அதெல்லாம் தேவையில்ல. லெஜண்ட், லிஸ்ட், டெஸ்ட் தேவையில்ல. லிஸ்ட் இப்போதைக்கு லிஸ்ட் உங்களுக்கு தேவைப்படாது. நான் 1 செகண்ட் கைஸ், 1 செகண்ட். நான் இன்னும் உங்களுக்கு எவ்வளவு சொல்லணும் அதை பார்த்துக்கிறேன். ஓகே கைஸ், ஆல்மோஸ்ட் முடிஞ்சிருச்சு. நான் உங்களுக்கு இதுக்கப்புறம் எந்த டேகை பத்தி சொல்ல தேவையில்ல. சரிங்க, ஏதோ டேக் இருக்கு, கண்டென்ட் தேவையில்ல. இதுல நான் நிறைய டேக் ஸ்கிப் பண்ணிருப்பேன், ஏன்னா அந்த டேக்லாம் வந்து லெஸ் இம்பார்ட்டன்ட் டேக். அதை வந்து நம்ம எப்ப ஏதாவது தேவைப்பட்டுச்சுன்னா அப்ப பாத்துக்கலாம். ஓகேவா? மற்றபடி மார்க்யூஸ் டேக், ஓகே, மார்க்யூஸ் டேக் கூட கொஞ்சம் யூஸ்ஃபுல்லான டேக் தான், பட் அது அனிமேஷன் வந்துடும். ஓகே, இமேஜோட உங்களுக்கு சொல்றேன். ஓகேவா? நெக்ஸ்ட் இன்புட்டோட சொல்றேன். அண்ட் அதுக்கப்புறம் ஒரு டேக் அப்படின்னா ஜஸ்ட் இது கொஞ்சம் ஃபன்னியான டேக். இல்லை, ஃபன் டேக் இது. மார்க்யூஇ அதான் ப்ரொனன்சியேஷன் நினைக்கிறேன். அதை கொடுத்துட்டு என்ன பண்றேன், இந்த இடத்துல போயிட்டு ஏதோ ஒன்று கொடுக்குறேன்னு வச்சுப்போம். ஹாய் 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 சம்திங் ஒரு டெக்ஸ்ட் பிளா 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 டெக்ஸ்ட் கொடுக்குறேன்னு வச்சுப்போம்.